4 எம்எல்ஏக்கள் தாவேக்கவில் சேர்ந்துவிட்ட நிலையில் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், சிவபதி ஆகிய முன்னாள் அதிமுக அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் தாவேக்கவில் இணைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு தேர்தலில் 3வது இடம் பிடித்த அதிமுகவில் அடுத்தடுத்த காட்சிகள் மாறி வருகின்றன. முதலில் CV சண்முகம், SP வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதில் திடீரென 4 பேர் தங்களது MLA பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவிலேயே ஐக்கியமாகிவிட்டனர். அதே நேரத்தில் CV சண்முகம், C விஜயபாஸ்கர் தவிர்த்து பிற MLAக்கள் EPS தலைமையை ஏற்று அதிமுகவுக்கு திரும்பிவிட்டனர். இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக சென்னை பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், NR சிவபதி ஆகியோர் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தனர். இதேபோன்று அதிமுக முன்னாள் MLAக்கள் கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம், சாத்தூர் ராஜவர்மன், சிறுவில்லிபுத்தூர் மான்ராஜ், சங்ககிரி சுந்தர்ராஜ் உள்ளிட்டோரும் தாவேகாவில் ஐக்கியமாகினர். இவர்களை வரவேற்று பேசிய ஆனந்த், தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படும் என்றார். எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு சிறு அளவு கூட மரியாதை இல்லாமல் நாங்கள் நடக்க மாட்டோம். என்ன பதவிகள் வழங்க வேண்டுமோ அது முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். பின்னர் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அதிமுகவின் இந்த நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்றார். அன்றைக்கு தலைவர் முதலமைச்சர் வரக்கூடாதுங்கிற ஒரே சிந்தனை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், உதயநிதி அவர்களுக்கும், திரு EPS அவர்களுக்கும் இருந்த ஒரு காரணம், அவங்க தான் யானப்பேரத்தை நடத்தினாங்க. திமுக கூடயும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு யானப்பேரத்தை நடத்தினாங்க. அதை தமிழக மக்கள் புறக்கணிச்சாங்க. 90% அதிமுகவுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேருவார்கள். இன்றைக்கு 50% நிறைவேறிட்டு அந்த பொதுச்செயலாளருக்கு அதுக்கு நன்றி. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக தலைமை எடுத்த சில முடிவுகள் தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்தனர். கடந்த 9 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனப்புழக்கம், எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்ல. வெற்றி வாய்ப்பு இழந்து வருகின்ற பொழுது ஒரு நமக்கு எதிரியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கின்றது. அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் விஜய் நற்பணி மன்றம் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அன்பு சோழர் பொதுச்செயலாளர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நேரடியாக களத்தில் வந்து பணியாற்றியவர். திமுக முன்னாள் MLAக்கள் J கருணாநிதி, காமராஜ், MS சண்முகம் உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். இந்த நிலையில் சேலத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தொண்டர் ஒருவர் கூட வெளியே செல்லவில்லை என்றார். பல பேர் இந்த கட்சியில சுகத்தை அனுபவிச்சுட்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அமைச்சராக இருந்து பல்வேறு வசதி வாய்ப்புகள்லாம் பெற்றுட்டு இன்றைய தினம் மாற்று கட்சிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒருவன் கூட வெளியிலே செல்லவில்லை. அதையெல்லாம் மறந்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் துரோகம் விளைவிச்சீங்க. வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கும் நீங்கள் துரோகம் விளைவிச்சிருக்கிறீங்க. ஆக உங்களை வரலாறு மன்னிக்காது என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டுகிறேன். இரவல் கால்களை வாங்கி ஆட்சி நடத்தும் தாவேகாவின் நாற்காலி எந்த நேரத்திலும் கவிழலாம் என்றும் அதிமுகவை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது என்றும் EPS கூறினார். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். நாடு முழுவதும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் ₹29 உயர்த்தியுள்ளன. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் அந்நிய செலாவணி மதிப்பை கணக்கில் கொண்டு LPG கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. இந்நிலையில் மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அதேபோல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் தொடர் சரிவை கண்டு வருகின்றன. இதனால் கடும் நெருக்கடியை சந்தித்து வரும் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் LPG கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தி வருகின்றன. அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை ₹60 உயர்த்தி அறிவித்தன.
அதன் தொடர்ச்சியாக தற்போது வீட்டு உபயோகத்திற்கான 14.2 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 29 ரூபாய் அதிகரித்துள்ளன. அதன்படி சென்னையில் 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையான கேஸ் சிலிண்டர் தற்போது 957 ரூபாய் 50 காசுகளாக விற்பனையாகிறது. நீலகிரி, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தென்காசி, நெல்லை, கோவை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. இவை தவிர தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 11 இடங்களில் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியது. சென்னை நுங்கம்பாக்கம், வேலூர், கடலூர், நாகை ஆகிய இடங்களில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், மதுரை நகரம், பரங்கிப்பேட்டை, திருத்தணி, தஞ்சாவூர், தொண்டி ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் வாட்டியது. இதேபோல புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 10ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் எனவும், சென்னையை பொறுத்தவரை இன்று அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் கொளுத்தும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திமுக தயவில்தான் தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சி நடைபெறுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்தனர். அப்போது உரையாற்றிய மு க ஸ்டாலின், குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தாவேக அரசுக்கு ஆதரவளிக்க கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்தோம் என்று கூறினார். இப்போ ஆட்சி நடப்பது நம்முடைய தயவில்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடுதான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர், தாவேக ஆட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க உறுதியேற்போம் என்று சூளுரைத்தார். நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம். எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் கூட தற்போது திமுகவில் மாற்றுக் கட்சியினர் இணைந்துள்ளதை தாம் வரவேற்பதாக மு க ஸ்டாலின் கூறினார். அதிமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களின் குறைகளை தீர்த்து வைத்த கட்சி என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, பல கட்சிகள் ஆதரவு அளித்ததால் தான் தாவேக ஆட்சி அமைத்திருப்பதாக கூறினார். இந்த ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும், அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமை தான் டிவிகேவுக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பீனிக்ஸ் பறவை போன்று அதிமுக மீண்டும் எழுந்து ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். அண்ணா திமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களுடைய குறைகளை தீர்த்து வச்ச கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கட்சிக்காக தன் உயிரையே மாய்த்துக் கொண்ட மகேந்திரன் போன்ற தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக என்றும் இபிஎஸ் தெரிவித்தார். திமுக தயவால் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தேனிசை செல்லப்பாவின் புகழ் வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய சீமான் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார். தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவ்வளவு. கவர்ச்சியால் ஆட்சிக்கு வந்ததாக சொன்னால் முதலமைச்சர் ஏன் கோபப்படுகிறார் என்றும் வினவினார். இதை நான் கவர்ச்சியால் வந்துவிட்டேன் என்று சொல்கிறார்கள், கோபப்படுறாப்ல. தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடி இல்ல 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து
கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் தற்காலிக பின்னடைவுதான் என்றும் சீமான் தெரிவித்தார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுகவால் ஒரு மேயர் இடத்தை கூட வெல்ல முடியாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சவால் விடுத்த நிலையில், ஒரு மேயர் இடத்தை தவிர்க்க வென்றால் கூட தன் ஒரு பக்க மீசையை எடுத்து விடுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதில் சவால் விடுத்துள்ளார். சேலஞ்ச், இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நேத்தே ஆரம்பிச்சிட்டோம். நான் கேக்குறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் ஜனவரியில் வை, ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் சேர்த்துக்கிறேன். நீதிமன்ற உத்தரவை மீறி ஊடகங்களில் பேசியதற்கு நடிகர் ரவி மோகன் மன்னிப்பு கோரினார். நடிகர் ரவி மோகன் தனது மனைவி ஆர்த்தியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிய போவதாக அறிவித்திருந்தார். இவர்களது விவாகரத்து நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வரும் வரை இரு தரப்பினரும் அவதூறு மற்றும் தனிப்பட்ட விமர்சனங்களில் ஈடுபடக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையில் ரவி மோகனின் தோழி பாடகி கெனிஷா ஆர்த்தி ரவி குறித்த அவதூறு கருத்துக்களை பகிர்ந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட எந்த ஊடகத்திலும் ஆர்த்தி ரவிக்கு எதிராக கருத்து தெரிவிக்க கூடாது என்று கெனிஷாவுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதனையடுத்து ரவி மோகனின் தொடர்பை முறித்துக் கொள்வதாக கெனிஷா அறிவித்தார். அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் 16ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ரவி மோகன் விவாகரத்து கிடைக்கும் வரை தான் நடிக்கப் போவதில்லை என்றும் தனது மகன்களை பார்க்க விடுவதில்லை எனவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நீதிமன்ற உத்தரவை மீறி ரவி மோகன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியதாக ஆர்த்தி மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு மன்னிப்பு கோரி பொது அறிவிப்பு வெளியிட தயாராக இருப்பதாக ரவி மோகன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி தனது கருத்துக்களால் மனவேதனை அல்லது பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என ரவி மோகன் கூறியுள்ளார். இந்திய பெண்ணுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய வழக்கில் பாடகி கெனிஷாவுக்கு இந்திய மதிப்பில் 1,30,000 ரூபாய் அபராதம் விதித்து ஷார்ஜா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த பாடகி கெனிஷா நடிகர் ரவி மோகனுடன் நெருக்கமாக பழகி வந்தார். அண்மையில் தனிப்பட்ட விமர்சனங்கள் காரணமாக கெனிஷா தனது சமூக வலைதள பக்கங்களில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்நிலையில் ஐக்கிய அரபு நாடுகளில் உள்ள ஷார்ஜா நகரில் வசித்து வந்த இந்திய பெண் ஆன்லெட் மெர்லின் என்பவருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக பாடகி கெனிஷா மற்றும் அருணா வீரராகவன் மீது அல்புகாரியா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ஷார்ஜா நீதிமன்றம் விசாரித்தது. இருவருக்கு நோட்டீஸ் அனுப்பியும் இருவரும் ஆஜராகவில்லை. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவர் மீதான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி தலா 5,000 திர்ஹாம், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 1,30,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டம் நாடு முழுவதும் கவனம் ஈர்த்துள்ளது. இளைஞர்கள் முன்னெடுத்த இந்த போராட்டத்தின் சுவாரஸ்யமான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தலைநகர் டெல்லியின் ஜந்தர் மந்தர் பகுதி ஸ்தம்பிக்கும் அளவிற்கு நிரம்பி வடிந்த இந்த இளைஞர்கள் பட்டாளம் நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த சூழலில் வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சிகளுடன் ஒப்பிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்த கருத்து இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற இயக்கத்தை அமெரிக்காவில் உள்ள அபிஜித் தீப்கே என்ற இளைஞர் சமூக வலைதளங்களில் தொடங்கினார். அவ்வளவுதான், வீட்டை கரப்பான் பூச்சிகள் ஆக்கிரமிப்பதைப் போல அடுத்த சில மணி நேரங்களில் அந்த சமூக வலைதள பக்கம் இணையத்தை ஆக்கிரமித்தது. இளைஞர்கள் சாறை சாறையாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற அந்த நையாண்டி இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்க டாக் ஆஃப் தி டவுனாக மாறியது. ஒரு கட்டத்தில் சுமார் 1.5 கோடி ஃபாலோயர்களை கொண்ட அந்த இயக்கத்தின் சமூக வலைதள பக்கத்தை மத்திய அரசு தடை செய்தது. இந்நிலையில் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி முன்வைத்தது. இது தொடர்பாக முதல் கட போராட்டத்தை அறிவித்தது.
அதன்படி டெல்லியில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்பதற்காக அந்த இயக்கத்தை தொடங்கிய அபிஜித் தீப்கே அமெரிக்காவில் இருந்து டெல்லி வந்தடைந்தார். விமான நிலையத்திற்கு வந்த அவர் தனது கையில் அம்பேத்கரின் சுயசரிதை புத்தகத்தை வைத்திருந்தது கவனம் ஈர்த்தது. காலை முதலே ஜந்தர் மந்தர் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்கள், அவரது பெற்றோர் என அப்பகுதி முழுவதும் நிரம்பி வழிந்தது. இயக்கத்தின் பெயரை குறிக்கும் வகையில் இளைஞர்கள் சிலர் கரப்பான் பூச்சி மாஸ்க் அணிந்திருந்தது கூட்டத்தில் கவனம் பெற்றது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் திரண்டிருந்த பகுதிக்கு ஹிட் ஸ்ப்ரேவுடன் ஒருவர் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்ட களத்தில் குவிந்திருந்த இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய அபிஜித் தீப்கே, நீங்கள் எங்களது சமூக வலைதள பதிவுகளை நீக்கலாம், ஆனால் எங்களை துடை தெரிய முடியாது என முழங்கினார். லடாக் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நிலையில் சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. பெரும் பரபரப்புக்கு மத்தியில் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் நடைபெற்ற இந்த போராட்டம் அமைதியான முறையில் நிறைவடைந்தது. எனினும் போராட்டத்தில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கரப்பான் பூச்சி இயக்கத்திற்கு பின்னால் சதி இருப்பதாக பாஜக தலைவர்கள் சிலர் விமர்சித்திருந்தாலும் இளைஞர்களின் களப்போராட்டம் அரசியல் தளத்தில் கவனம் ஈர்த்திருப்பது நிதர்சனம். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். விளையாட்டுத்துறைக்கான புதிய கொள்கையை முதலமைச்சர் வெளியிட உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே தமிழ்நாடு அளவில் 13 வயதுக்குட்பட்ட இருபாலருக்கான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த அமைச்சர் தமிழ்நாட்டில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானங்களின் தேவை அதிகம் உள்ளதாக கூறினார். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் புதிய பாலிசி ஆனரபிள் சிஎம் கூடிய விரைவில் வெளியிடுவார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உணவு உட்கொள்ள முடியாமல் தவிக்கும் 2 வயது குழந்தைக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படும் என்று அமைச்சர் மதன் ராஜா தெரிவித்துள்ளார். களப்பாக்குளம் பகுதியைச் சேர்ந்த சிவா, பிரியா தம்பதியின் குழந்தை முகில்வேந்தனுக்கு பிறந்தது முதல் NCT குழாய் மூலம் பால் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. குடும்பத்தினரை நேரில் சந்தித்த அமைச்சர் மதன் ராஜா 50,000 ரூபாய் நிதி வழங்கினார். முதலமைச்சரிடம் தெரிவித்து உரிய சிகிச்சை வழங்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையால் தங்களது மகன் ஆணுறுப்பை இழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மீனாட்சி சுந்தரம், தனலட்சுமி தம்பதியின் 10 வயது மகனுக்கு சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை இருந்துள்ளது. தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் சில நாட்களிலேயே ஆணுறுப்பு அழுகியுள்ளது. இதனால் வேறு வழியின்றி ஆணுறுப்பை அகற்றியுள்ளனர். மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் மகனின் எதிர்காலம் வீணாகிவிட்டது என்று பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்குமே நடக்கக்கூடாது, அதுதான் முக்கியமே எனக்கு. ஆனா இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். என்ன எதனால இது நடந்துச்சு? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சந்தையில் ஊட்டி பூண்டு 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனையானது. நீலகிரி மாவட்டத்தில் பூண்டு சீசன் முடிவடைந்ததால் மேட்டுப்பாளையம் சந்தைக்கு 500 மூட்டைகளே ஊட்டி பூண்டு வந்துள்ளது. இதனால் இமாச்சல பிரதேசத்திலிருந்து 2000 மூட்டை பூண்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஊட்டி பூண்டு 1 கிலோ 80 ரூபாயிலிருந்து 180 ரூபாயாக உயர்ந்து விற்பனையான நிலையில் இமாச்சல பிரதேச பூண்டு கிலோ 80 170 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. சென்னையை அடுத்த போரூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். போரூர் அருகே தெள்ளியார் அகரம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக வந்த நபரை மடக்கி போலீசார் சோதனையிட்டனர். அவர் காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த அஜித்குமார் என்பதும் கஞ்சாவிற்கு முயன்றதும் தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் 1.5 கிலோ கஞ்சா மற்றும் 20 கஞ்சா ஸ்டாம்பேட் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.
வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் காலியானதால் நாவித் என்பவர் விகோட்டா செல்லும் சாலையில் அமைந்துள்ள பங்கில் பெட்ரோல் போட்டுள்ளார். ஆனாலும் இருசக்கர வாகனம் ஸ்டார்ட் ஆகாததால் சந்தேகமடைந்து பெட்ரோல் டேங்கை திறந்து பார்த்துள்ளார். அதில் பெட்ரோல் இல்லாததால் அதிர்ச்சியடைந்த நாவித் பங்க் ஊழியரை கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் கன்னியாகுடி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் ஆதிகேசவன் ஆகியோர் சென்னையிலிருந்து ரயில் மூலம் சிதம்பரத்திற்கு கஞ்சா எடுத்து வந்து விற்ற நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். கடலூர் புதிய பேருந்து நிலையத்தை மீண்டும் கடலூர் நகர்பகுதிக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டிருப்பதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். கடலூர் பஸ் நிலையம் கடலூரிலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியாளர்களுடைய ஆலோசனை பெற்று அதற்கு எப்படி மாற்றம் கொண்டு வரலாம் என்ற ஒரு நிலையை இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட்டது. அமித்ஷாவின் ஆசிர்வாதத்தால் அரசியலுக்கு அனுப்பப்பட்ட மாயமான் தான் அண்ணாமலை என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய தாவேக அரசு அவகாசம் கேட்கக்கூடாது என தெரிவித்தார். அவர் அவ்வப்போது சட்டையால் அடித்துக் கொள்வார், திடீரென்று விவசாயத்தை பார்க்கிறேன் என்று சொல்வார், திடீரென்று அரசியலை ஒதுக்கிவிட்டேன் சொல்வார். இப்படி பல நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார். எந்த நிலைப்பாட்டிலும் அவர் உறுதியாக இருந்ததில்லை. தமிழ்நாடு பாஜகவின் கோவை தெற்கு மாவட்ட அமைப்பாளராக கிருஷ்ணசாமி என்கின்ற அப்புவை அக்கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் நியமித்துள்ளார். கோவை தெற்கு மாவட்ட தலைவராக இருந்த சந்திரசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து வெளியேறியதை அடுத்து கோவை மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்த கிருஷ்ணசாமி மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச போட்டியில் தங்கம் வென்ற தமிழக செஸ் வீராங்கனை சவிதா ஸ்ரீக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த சவிதா ஸ்ரீ மங்கோலியாவில் நடைபெற்ற 21வது ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். டை பிரேக்கர் முறையில் நடைபெற்ற போட்டியில் 7.5 புள்ளிகள் பெற்று தங்கம் வென்றதுடன் அடுத்த ஆண்டு நடைபெறும் பிடே மகளிர் உலகக்கோப்பை போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் அனைத்து முயற்சிக்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்ற பலரும் முக்கிய பதவிகளில் இருந்திருப்பதாகவும் திமுகவில் பாதிக்கும் மேற்பட்டோர் அதிமுகவினர் தான் என்று விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் அம்பேத்கர் சிலை அகற்றப்பட்ட இடத்தை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர் சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். திமுகவில் இருந்தவர்கள் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அதை நோக்கி பலர் போவார்கள். திமுகவிலும் அப்படி பல பேர் சேர்ந்திருக்கிறார்கள், சேர்ந்து முக்கியமான பதவிகளிலும் இருக்கிறார்கள். இன்றைக்கி சொல்லப்போனால் திமுகவில் பாதிக்கு மேல் அதிமுகவினர் தான் இருக்கிறார்கள். அதுபோல் தாவேகாவிலும் கொஞ்ச காலத்தில் அதிமுகவினரே அதிகம் இருக்கிற நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும். வரும் உள்ளாட்சி தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்று முன்னாள் அமைச்சரும் திமுகவின் முதன்மை செயலாளருமான KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியவர் இதனை தெரிவித்தார். 8 மாத காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, உங்களால் முடியுமா என்றெல்லாம் சொல்கிறார்கள். முடியும் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு கூட்டமாக இதை எடுத்துக்கொள்வோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மத்திய அமைச்சர் பதவி தந்தால் அதிமுகவை பாஜகவுடன் இணைக்கக்கூட அவர் தயங்க மாட்டார் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திமுகவுடனே கூட்டணிக்கு போறோம்னு முயற்சி செய்த எடப்பாடி அவர்களே அடுத்து என்ன செய்வாருன்னு எப்படி நம்பி பயணிக்க முடியும்னு கேட்கிறாங்க. அதே நிலைமை தான். ஏன்னா அவர் அடுத்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டா அவர் இந்த கட்சியையும் இணைக்க தயங்க மாட்டார். எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி இணைப்பு விழாக்கள் நடந்திருக்கும், அது மாதிரி அதிமுகவை இணைத்து விடுவார். மிக வருத்தமான செயல். ஜூன் மாத இறுதிக்குள் டாஸ்மாக் கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை தாண்டி மதுபானங்கள் விற்கப்படுவது நிறுத்தப்படும் என மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தயவு செஞ்சு அந்த 10 ரூபா வாங்காதீங்க, இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ட்விட்டர்ல சோசியல் மீடியாவில் வர வீடியோலாம் பார்த்துட்டு
அது வந்து ஒரு ஆராயருக்கான குழு இருக்கு, அந்த குழு ஆராய்ச்சி பரிந்துரை பண்ணும். நிச்சயமா அவங்க மேல் நடவடிக்கை. நாடே எதிர்பார்த்தது போலவே இந்திய கிரிக்கெட் அணிக்கு தேர்வாகியுள்ளார் இளம் புயல் வைபவ். அணிக்குள் நுழையும் போதே கிரிக்கெட்டின் கடவுள் என வர்ணிக்கப்படும் சச்சினின் சாதனையை முறியடித்துள்ளார் இந்த 15 வயது பீகார் சிறுவன். வயது சிறுவர்கள் எல்லாம் புக், யூனிஃபார்ம், ஸ்கூல், டியூஷன் என பிஸியாக இருக்க பீகாரைச் சேர்ந்த இந்த வைபவ் சூரியவன்சியோ பால்மண மாறா பருவத்தில் IPL ஏலத்தில் உலக ஜாம்பவான்களோடு போட்டியில் இருந்தார். கடந்த ஆண்டு IPL போட்டியில் மின்னல் வேக சதம் அடித்து கிரிக்கெட் உலகை திரும்பி பார்க்க வைத்த வைபவ் இந்த ஆண்டும் ருத்ர தாண்டவம் ஆடினார். அவரை இந்திய அணியில் சேர்க்க வேண்டுமென முன்னாள் வீரர்களும் ரசிகர்களும் கோரிக்கை விடுக்க அதன் பலனாக 15 வயதிலேயே அயர்லாந்து, இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்யும் T20 இந்திய அணிக்கு தேர்வாகியுள்ளார். வைபவ் இந்திய அணிக்கு தேர்வானதை பீகாரில் உள்ள அவரது குடும்பத்தினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். கிரிக்கெட்டின் கடவுள் என வர்ணிக்கப்படும் சச்சின் 16 வயதில் 1989ஆம் ஆண்டு இந்திய அணிக்கு தேர்வானார். அந்த 36 ஆண்டுகால சாதனையை தற்பொழுது உடைத்துள்ளார் வைபவ். வைபவுக்கு முன்னதாகவே ருமேனியா வீரர் சர்வதேச அளவில் இளம் வீரராக களம் கண்டு சாதனை படைத்துள்ளார். 130 கோடி பேர் உள்ள இந்தியாவில் சூரியவன்ஷிக்கு இந்த வாய்ப்பு எளிதில் வந்துவிடவில்லை. சமீபத்தில் முடிவடைந்த IPL தொடரை பெங்களூரு கைப்பற்றியிருந்தாலும் நாயகன் என்னவோ வைபவ் தான். பும்ரா, கமின்ஸ், ரபாடா போன்ற உலகத்தரம் வாய்ந்த பவுலர்களை கன்சிஸ்டன்டாக துவம்சம் செய்து தான் ஃப்ளூக் பேட்ஸ்மேன் அல்ல என கிரிக்கெட் உலகிற்கு அடித்துரைத்தார். 776 ரன்கள் குவித்து ஆரஞ்சு தொப்பியை வென்றதோடு தொடரின் மிக மதிப்புமிக்க வீரர் விருதையும் தட்டிச் சென்றார். அது மட்டுமல்ல, கிறிஸ் கெயிலின் சாதனையை முறியடித்து ஒரே IPL சீசனில் 72 சிக்சர்கள் விளாசி உலக சாதனை படைத்தார். ரசிகர்கள் யுனிவர்சல் பேபி பாஸ் என கொண்டாடினர். முன்னதாக 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இங்கிலாந்திற்கு எதிராக 175 ரன்கள் விளாசியிருந்தார் வைபவ். இந்திய அணிக்கு தேர்வாகியுள்ளதால் கிரிக்கெட் ரசிகர்கள் வெல்கம் வைபவ் என வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். வைபவ் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் தலைமையும் மாற்றப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு T20 உலகக்கோப்பையை பெற்றுத்தந்த சூரியகுமார் யாதவ் கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதோடு அணியில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் திலக் வர்மா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், சிவம் துபே, நிதிஷ் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோர் தேர்வாகியுள்ளனர். அயர்லாந்து தொடருக்கு மட்டும் டெல்லியைச் சேர்ந்தவரும் IPL லக்னோ அணியின் வேகப்பந்து வீச்சில் அசத்தியவருமான பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இதே அணிதான் ஒரே ஒரு மாற்றத்துடன் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கிறது. ஜப்பானில் நடைபெறும் தொடரில் சிராஜுக்கு பதில் பும்ரா சேர்க்கப்பட்டுள்ளார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திமுக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்கலாம் என்ற சந்தேகம் எழுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தரம் தாழ்ந்து விமர்சனங்களை முன்வைப்பதாக குற்றம் சாட்டினார். முதல் அமைச்சரவை கூட்டமே நேற்று தான் நடந்திருக்கு. எனவே குறைந்த கால ஒரு 6 மாத இடைவேளைனாச்சும் அவங்களுக்கு கொடுத்து அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ஆட்சி செய்கிறாங்கிறத நாம் கண்காணிச்சுட்டு தான் அவங்கள விமர்சிக்கிறது அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அவசர கோலத்தில் நம்ம விமர்சித்து அவங்கள ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு விமர்சனங்களை வச்சுன்னு சொன்னால் எப்படி செய்வாங்க? கோவை மாவட்டத்தில் யாரும் அண்ணாமலையுடன் செல்லவில்லை என்று பாஜகவின் கோவை மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் பாஜக உள்ளாட்சித் தேர்தலுக்கு தயாராகி வருவதாகவும் பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை வெளியேறியதால் பாஜகவிற்கு பின்னடைவு இல்லை என்றும் கூறினார். இவங்கெல்லாம் விலகி போயிட்டாங்க, இவங்க விலகி போனனால பாரதிய ஜனதா கட்சியானது தோல்வி பெற்றோம் அப்படிங்கறதெல்லாம் அல்ல. இது மிகப்பெரிய ஒரு கட்சி. புதுச்சேரி அருகே இறந்தவரின் உடலை புதைக்க ஒரு தரப்பினர் வழிவிடாததால் சடலத்தை சாலையில் இறக்கி வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியகோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி பூமிலிங்கம் நேற்று உயிரிழந்தார். கடற்கரையில் உள்ள இடுகாட்டில் சடலத்தை புதைக்க எடுத்துச் சென்ற போது மீனவ சமூகத்தினர் வழிவிட மறுத்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் சடலத்தை சாலையில் இறக்கி வைத்து உறவினர்கள் போராடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
விரைவில் மேட்டூர் அணை திறக்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கலம்பரம் கிராமத்தில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 26 கிலோமீட்டர் நீளத்திற்கு வாய்க்கால் தூர்வாரக்கூடிய பணியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இதனால் 160 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஆட்சியைப் போல வேளாண் பட்ஜெட் தனியாக தாக்கல் செய்யப்படும் என்றார். மேலும் மேட்டூர் அணை விரைவில் திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விஜிபி மரைன் கிங்டமில் செயற்கையாக பொறிக்க வைக்கப்பட்ட அரிய வகை பாம்பு சுறா குஞ்சுகளை கடலில் விடும் நிகழ்ச்சியை மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் துவக்கி வைத்தார். ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள பிரபல தனியார் மீன் அருங்காட்சியகமான விஜிபி மரைன் கிங்டமில் செயற்கை முறையில் பராமரிக்கப்பட்டு முட்டையிலிருந்து பொறிக்கப்பட்ட 25 அரிய வகை பாம்பு சுறா மீன் குஞ்சுகள் மீண்டும் ஆழ்கடலில் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் பாம்பு சுறா மீன் குஞ்சுகளை ஆழ்கடலில் விடும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் காற்றாலை மின் உற்பத்தி அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் வெள்ளிக்கிழமையன்று மின் தேவை 19,381 மெகாவாட்டாக இருந்தது. இந்நிலையில் காற்றாலைகள் மூலமாக 2,970 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. 2,225 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 192.71 மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் பிறந்து சில நாட்களே ஆன குட்டியுடன் யானை கூட்டம் சாலையோரத்தில் மேய்ச்சலில் ஈடுபட்டது. குட்டி யானையை பாதுகாப்பாக நடுவில் வைத்து மற்ற யானைகள் அரவணைத்தபடி மேய்ச்சலில் ஈடுபட்டன. இதனை காண சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் ஆர்வம் காட்டினர். எனினும் குட்டியுடன் இருக்கும் யானைகள் எளிதில் ஆவேசமடையக்கூடும் என்பதால் வாகனங்களை நிறுத்தி செல்ஃபி அல்லது புகைப்படம் எடுப்பதை தவிர்க்க வேண்டுமென வனத்துறையினர் அறிவுறுத்தினர். சென்னை கொடுங்கையூர் அருகே இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோ மோதிக்கொண்ட விவகாரத்தில் ஆட்டோ ஓட்டுநரும் வாகனத்தை ஓட்டி வந்த பெண்ணின் தந்தையும் கத்தியால் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாஹிதா என்ற பெண் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர் திசையில் வந்த ஆட்டோ இடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வாஹிதா தன்னுடைய தந்தை ரஹீமை வரவழைத்துள்ளார். ரஹீமும் ஆட்டோ ஓட்டுநர் மணிபாலனும் மாறி மாறி கத்தியால் வெட்டி கொண்டதில் ரஹீம் ரத்த வெள்ளத்தில் மயக்கமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கொடுங்கையூர் போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் மணிபாலனை கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சட்டவிரோதமாக வீட்டில் வைத்து மது பாட்டில்களை மூதாட்டி விற்ற வீடியோ வெளியாகியுள்ளது. சூலேஸ்வரம்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட அழகப்பா காலனியில் வசித்து வரக்கூடிய சிவகாமி என்ற மூதாட்டி தன்னுடைய வீட்டில் வைத்து மது பாட்டில்களை விற்பனை செய்யக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த பிதற்காடு காமராஜர் நகர் பகுதியில் யானை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வெள்ளிக்கிழமை இரவு குடியிருப்பு பகுதியில் யானை நடந்து வந்த நிலையில் சத்தம் கேட்டு பொதுமக்கள் வந்து எட்டி பார்த்தனர். அப்போது யானை அருகே வந்ததால் அவர்கள் அச்சமடைந்து வீடுகளுக்குள் தஞ்சமடைந்தனர். இதுபோன்று யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் தாய் ஷோபா சந்திரசேகர் திருப்பதி கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். VIP பிரேக் தரிசனத்தில் அவர் திருப்பதி கோயிலில் ஏழுமலை யானை தரிசித்தார். அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. Ahora,